Hi friends, welcome to Kovai Arusuvai Samayal. இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஆம்பூர் ஸ்பெஷல் ஆம்பூர் சிக்கன் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. 1/2 கிலோ சீரக சம்பா அரிசியை நல்லா தண்ணியில் கழுவிட்டு 1/2 hour ஊற வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. 1/2 kg சிக்கனை தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இதில் 1 கப்பு தயிர் சேர்த்துக்கலாம். 1/2 tablespoon பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 tablespoon இஞ்சி பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தயிரை சிக்கனை ஆட் பண்ணுறதுனால சிக்கன் நல்லா ஜூஸியாகவும் நல்லா சாஃப்டாகவும் இருக்குங்க. இதை ஒரு 20 minutes அப்படியே நல்லா ஊற வச்சுருங்க. ஒரு பாத்திரத்தில் அரிசி வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி வச்சுட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு தட்டு போட்டு மூடி வச்சுருங்க. அடுப்பில் சட்டி வச்சுக்கோங்க. சட்டி ஹீட் ஆனோடனே 150 ml எண்ணெய் ஊற்றிக்கலாம். 3 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா ஹீட் ஆனோடனையும் 3 பெரிய வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணி இதில் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். 4 கிராம்பு 4 ஏலக்காய் 4 பட்டை இதில் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம இஞ்சி பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. 4 மீடியம் சைஸ் தக்காளியை பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கேன். அது இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவு புதினாத்தலை ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவு மல்லித்தலை ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. 2 ஸ்பூன் மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி நல்லா கரையிற மாதிரி வதக்கியாச்சுங்க. இப்போ நம்ம தயிரில் மேக்னேட் பண்ணி வச்சுருக்கிற சிக்கன் பீசஸ் எல்லாம் இதில் சேர்த்துக்கலாம். சிக்கன் சேர்த்துட்டு இந்த மசாலாலாம் நல்லா வதக்கி விடுங்க. பாருங்கள் 10 நிமிஷம் இந்த சிக்கன்லாம் இந்த மசாலாலாம் நல்லா வதங்கிருச்சுங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு நல்லா கரண்டியை வச்சு கலந்து விட்டுருங்க. இப்போ இது ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுருங்க. நல்லா கொதி வந்து சிக்கன் நல்லா வேகட்டும். இப்போ இந்த பக்கம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுருந்தாங்க இல்லைங்களா தண்ணி, அது நல்லா சூடாயிடுச்சு. இப்போ நம்ம நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 1/2 hour ஊற வச்சுருந்த சீரக சம்பா அரிசியை இதில் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இது ஒரு 7லேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் இந்த அரிசி அரைவேக்காடு வெந்ததுக்கப்புறமா அந்த மசாலாக்குள்ளே சேர்த்துக்கலாம். பாருங்கள் இப்போ அரிசி ஒரு அரைவேக்காடு வெந்துருச்சு. இப்போ தண்ணியை நல்லா வடிச்சிட்டு இப்போ நம்ம அதில் சேர்த்துடலாம். பாருங்கள் இந்த மாதிரி தண்ணி நல்லா சுத்தமாக ட்ரெயின் பண்ணி எடுத்துருங்க. இப்போ தட்டை ஓப்பன் பண்ணி பார்க்குறேங்க. தண்ணி நல்லா கொதி வந்துருச்சு. சிக்கனும் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம அரைவேக்காடு அந்த அரிசி வெந்ததை இதில் சேர்த்துக்கலாம். இதில் 1/2 லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க. இதில் கொஞ்சம் லைட்டாக தண்ணி இருக்குது. இந்த தண்ணி சுண்ட வரைக்கும் அப்படியே நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு தோசை சட்டி அடியில் வச்சு மேலே தம் போட்டுடலாம். தோசைக்கல் அடுப்பில் வச்சுட்டு அதுக்கு மேலே பிரியாணி சட்டி வச்சுருங்க. இந்த பிரியாணி சட்டிக்கு மேலே நம்ம வடித்து வச்சுருக்கிற அந்த கஞ்சியவே சூடாக இருக்கிற அந்த கஞ்சியவே வச்சுட்டு ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுருங்க. அடுப்பு ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஆஃப் பண்ணிவிட்டு அப்புறம் ஒரு 20 minutes அப்படியே தம்லேயே விட்டுருங்க. அதுக்கப்புறமா பார்க்கலாம். இப்போ 20 minutes ஆச்சுங்க. நம்ம தம்லேருந்து எடுத்து பார்க்கலாம். சூப்பராக பிரியாணி ரெடி ஆயிடுச்சுங்க. அருமையான ஆம்பூர் சிக்கன் பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. சிக்கன் நல்லா சாஃப்டாக ஜூஸியாக இருக்குங்க. ஆம்பூருக்கு போனாலே அந்த கடையிலலாம் செய்கிற மாதிரியான டேஸ்ட்டு அருமையாக வந்திருக்குங்க. இந்த சூப்பரான ஆம்பூர் சிக்கன் பிரியாணி நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸையும் கூட மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே கீழே இருக்கிற பெல் ஐக்கானை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்கள் மொபைலுக்கு ரிசீவ் ஆகும். சமைப்போம், சுவைப்போம், உணவையே மருந்தாக்கி ஆரோக்கியத்துடன் வாழ முயற்சிப்போம். Thanks for watching this video. Thank you friends.